அப்போ ஐக்கியம் முறிஞ்சு போயிடும், திடீர்னு ஃபெலோஷிப் கட் ஆயிரும். அவருக்கு இவரை பிடிக்காது, இவருக்கு அவரை பிடிக்காது, ஏதோ பிரச்சனை ஆகிடும். சில வேளைகளில் நிறைய ஐக்கியங்கள் இருக்கு. ஒரு ஊழியக்காரர் தான் சொன்னார், இப்போ போதகர்கள் ஐக்கியம், நிறைய ஐக்கியம் இருக்குது பாருங்கள். பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்னால தானே நிறைய ஐக்கியம் இருக்குது. அங்கே ஒரு போதகர் ஐக்கியம், இங்கே ஒரு ஐக்கியம், ஐக்கியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ஐக்கியத்துக்கும் இன்னொரு ஐக்கியத்துக்கும் ஐக்கியம் இல்லைன்னாரு. புரியுது அவங்களுக்கு? எவ்வளோ வருத்தமான விஷயம் இல்லை? இங்கே ஒரு ஐக்கியம் இருக்குது, அங்கே ஒரு ஐக்கியம் இருக்குது. இந்த ஐக்கியம் அந்த ஐக்கியத்தோட பேச மாட்டாங்க. பேர் என்னது? ஐக்கியம், ஃபெலோஷிப்ஸ். பட் தெர் இஸ் நோ ஃபெலோஷிப் பிட்வீன் ஃபெலோஷிப்ஸ். உண்மை. சாது செல்லப்பாங்கிற ஒரு தேவ மனுஷன் சொன்ன காரியம். There are many fellowships, but there is no fellowship between fellowships. ஐக்கியங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை. இவர் ஒன்று நடத்தினா அவர் ஒன்று போட்டியாக நடத்துறது, அவர் ஒன்று நடத்தினா இவர் போட்டியாக நடத்துறது. இந்த போட்டி மனப்பான்மை தான் இருக்குது. அவர் நடத்தினா நான் வரமாட்டேன், இவர் நடத்தினா வரமாட்டேன். இப்படியெல்லாம் இன்னைக்கு அந்த ஐக்கியம் இல்லாத நிலைக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஊழியர்கள் லெவலில் அது ஒரு விதமான நிலை, விசுவாசிகள் நிலையில் அது ஒரு நிலையில் இருக்குது. ஐக்கியம் இல்லாத நிலைகள். ஆவி இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, பாட்டு இருக்குது, கைத்தட்டல் இருக்குது, ஃபயருங்கிறோம், ஆனால் ஐக்கியம் இல்லை. இது நம்ம சீரியஸாக யோசிக்க வேண்டிய விஷயம். கேன்சர் மாதிரி. கேன்சர் வர்றது தெரியாது, வந்தால் போகாது, ஆனால் பெரிய நஷ்டம், பெரிய நஷ்டம். இது மறைவாய் நமக்குள்ளே வரக்கூடியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ படிமா. அவர் நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எங்க வேலையே இணைக்கிற வேலை தான். அல்ல சொல்லுங்க, பிரிக்கிற வேலை இல்லை. அதான் சொல்றாரு பவுல், எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க வேலையே இணைக்கிற வேலை. இயேசு செய்து காட்டினார். இயேசு அவரை விசாரிக்கிறதுக்கு அங்க போயிட்டு வந்த உடனே 2 பேரை இணைச்சிட்டார். முன்னால சண்டைக்காரங்களா இருந்தவங்க இப்போ சமாதானம் ஆயிட்டாங்க. இயேசுவின் இதயம் இப்படிதான் இருக்குது. ஆமீன் கேட்கலாமா? அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். இதை நம்ம சபையில கற்றுக்கொள்றோம். அப்ப நமக்கு இப்போ வீட்டு பாடம் அதிகமாகுது. அல்ல சொல்லுங்க, வீட்டு பாடம் ஒன்றும் சும்மா வந்தோம் காணிக்க போட்டோங்கிறது இல்லை. இதெல்லாம் இதான் பிராக்டிக்கல் லெசன்ஸ். வீட்டு பாடம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் படிக்கலாமா? பிலிப்பியர் 2:1. ஏக சிந்தையும் ஏக அன்பு, ஒரே அன்பு, ஊக்கமான அன்பு, ஒரே அன்பு, ஒரே சிந்தை இருந்து இசைந்துன்னு என்ன அர்த்தங்க? பிரிவினை இல்லாம இசைந்த ஆத்துமாக்களாய். அப்ப எல்லாரும் ஒரே விஷயத்தை சிந்திக்கிறோம். அதான் ஒரு மனம். அங்க பிரிவினைக்கு இடம். எல்லாரும் ஒரே சிந்தித்து நிறைவாக்குங்கள் அப்படிங்கிறார் பவுல். அழகா சொல்றாங்க, கவனிங்க. வாழ்க்கை என்பது என்ன? நம்ம வாழ்க்கை என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தத்துவ ஞானிகள், பிலாசபர்ஸ், ஒரு சினிமா நடிக்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆள்கிட்ட வாழ்க்கை என்னன்னு கேட்டா, புகழ்பெற்ற ஒரு ஆளா இருக்கணும் சார். அவங்க ஒரு விளையாட்டு துறையில ஆவலோடு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா சாதிக்கணும் சார். சிலரை கேட்டீங்கன்னா நம்ம போனாலும் 4 பேர் நம்மளை நினைக்கணும் சார். வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதம். பணத்தை சேர்க்கணும் சார், ஏழைகளுக்கு கொடுக்கணும் சார். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை ஒவ்வொரு விதமாக டிஃபைன் பண்ணுறாங்க. வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருத்தரும் எதை லட்சியமாக நினைக்கிறோம் அதான் வாழ்க்கை நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது பிறரை எப்படி நேசிப்பது என்று கற்றுக்கொள்வது. ஹவு டு லவ் அதர்ஸ், அதான் வாழ்க்கை. அது நம்ம வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகணும். ஹவு டு லவ் அதர்ஸ், பிறரை நாம் நேசிக்க கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை. இயேசு தான் அழகா சொன்னார், தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. அதே போல உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறது போல லவ். அந்த ஒரே வார்த்தை தான். அன்பு கூறுவாயாக, அன்பாயிருப்பாயாக. அப்ப இதுதான் நம்ம வாழ்க்கையில பழக வேண்டிய ஒன்று. தேவனுடைய குடும்பத்தில் வந்துட்டோம்.
ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க இல்லையா, பிள்ளைங்க. இயேசு பிறந்த வீட்டில், இயேசு பிறந்த அந்த வீட்டில் இயேசு பரிசுத்தாவியினால பிறந்தார். அதுக்கு பிறகு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிள்ளைங்க பிறந்தாங்கன்னு பைபிளில் இருக்குது. 4 பையங்க பேர் இருக்குது. இவனுடைய சகோதரிகள்ங்கனால ஒரு 2 பேராவது கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம், சகோதரிகள் அப்படிங்கிறதுனால. ஸோ குறைஞ்சது 2 சகோதரிகள் வச்சுருந்தா நம்ம கணக்குப்படி. 4 பேர் 5 பேராக தெரில. பெண்கள் பேரும் பைபிள் இல்லை, ஆண்கள் பேர் இருக்குது. ஸோ 4 பையங்க, குறைஞ்சது 2 பெண்கள்னா 6 பிள்ளைங்க. இயேசுவோட சேர்த்தா 7, யோசேப்பு 8, மரியாள் 9. 9 பேர் அந்த வீட்டில், இயேசு பிறந்த வீட்டில், அவர் வளர்ந்த வீட்டில். இது பைபிள். இதை பல திருச்சபைகள் நம்புவதில்லை. இயேசு பிறந்த பிறகு அந்த அம்மா அப்படியே கன்னி மரியாளாக இருந்து இயேசுவை பெற்றாங்க, கடைசி வரை கன்னியாக இருந்தாங்க. இது பைபிள் சொல்லாத சத்தியம். யோசேப்புக்கு மனைவியாக தான் இருந்தாங்க, பிள்ளைகளை பெற்றாங்க. கடைசி யோசேப்பு இறந்து போனார். அது வரலாறு. இயேசுவுக்கு 18 வயசு ஆகும்போது யோசேப்பு இறந்துட்டாராம். அது பிறகு இவங்க தனியாக தான் இருந்தாங்க, பிள்ளைகளெல்லாம் இருந்தாங்க. இயேசு குடும்பத்துக்கு மூத்தவர், உலக பிரகாரமாக ஒரு பையன்னு பார்த்தா மூத்தவர். அதனால் யோசேப்பு செய்த தச்ச வேலையை செய்தார். அந்த தச்ச வேலையை செய்து குடும்பத்தை காப்பாற்றினார். 30 வயசில் ஊழியத்துக்கு வர்ற வரைக்கும் கார்பெண்டர், தச்சனுடைய குமாரன் எண்ணப்பட்டார். ஊழியத்துக்கு வந்தார், சிலுவையில் பாடுபட்டார், மரிச்சார், உயிர்த்தெழுந்தார், பரலோகம் பண்ணார். போகிறதுக்கு முன்ன சொன்னார், நீங்களாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்ன செய்யுங்க, எருசலேமில் காத்திருங்க. அங்கே 120 பேர் காத்திருக்காங்க. அங்கே யார் காத்திருக்கிறா? மரியாள் அம்மா அங்கே இருக்காங்க. அதுதான் மரியாளை பற்றி நம்ம பார்க்குற கடைசி இடம். எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள இருக்காங்க இல்லையா, இதுதான் மரியாள் வரலாறு. அவங்க சாகவே இல்லை, அப்படியே மேலே போயிட்டாங்க. இதெல்லாம் பின்னால் ஆட்கள் சொன்ன கதை, ஆதாரம் இல்லை. சாகாம பரலோகம் போனது இயேசுவை தவிர 2 பேர் தான். பரலோகம்னா சாகாம எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒன்று பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு, இன்னொருத்தர் எலியா. 2 பேர் தான் சாகல்ல, சாகாம மேலே போயிட்டாங்க. மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போனது இயேசு மட்டும்தான். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. இதுக்கு மிஞ்சி அவர் போனாரு, இவர் போனாரு, அவர் போயிருப்பாரு அப்படின்னு கதையெல்லாம் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆதாரம் இல்லாத கதைகள் நான் சொல்றேன். இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஆட்கள் நிறைய சொல்லலாம், ஆதாரம் இருக்கா? இவர் வந்தார், அவர் வந்தார், ஆதாரம் இருக்கா? பைபிளில் ஒரு ஆளை பற்றி போடணும்னா அவர் எந்த ராஜா காலத்தில் வாழ்ந்தார். இன்னைக்கு எரேமியா படித்தோம், ஏசாயா படிக்கிறோம். ஏசாயா எந்தெந்த ராஜா காலத்தில் வாழ்ந்தார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அந்த நாட்களில் ஏசாயா இருந்தார்னு போடல. 4 ராஜாக்கள் பேர் அங்கே வருது. அந்த ராஜாக்கள் எப்போ ஆண்டாங்க அங்கே பைபிள் இருக்கு, வரலாறு. இந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லை, ஆத்தென்டிசிட்டி இல்லை. நிறைய உலகத்தில் சொல்றாங்க இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. எதுக்கு? ஆதாரம் இருக்குதாங்க. ஆதாரமே இல்லாமல் நிறைய கதைகளை சொல்றாங்க ஆட்கள். மரியாளை பற்றி பைபிளில் கடைசியில் எல்லாரும் இறந்து போகிற மாதிரி இறந்து போனாங்க. அது கூட நமக்கு பைபிளில் எழுதலை. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள மேல் வீட்டில் காத்திருந்தாங்க, அவ்வளோதான். எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றாங்க. 120 பேர். அம்மாவும் பரிசுத்தாய் பெற்றாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஒரு 18ஆம் நூற்றாண்டில் தான் ஒரு போப் சொன்னார், மரியாள் விண்ணகம் எழுதினாங்க. ஆதாரம் எங்கே இருக்கு? ஆதாரம் பைபிள் சொல்லுதா? நமக்கு என்ன யார் சொன்னாலும் பைபிள் சொல்லுதா? ஒரு அலையில சொல்லாமா? ஸோ அதுதான் நமக்கு ஆதாரம். இது சொல்லாத எதையும் நம்ம நம்ப ரெடியா இல்லை. ஆனால் இதை சொல்ற எதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டோம், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். இதை நம்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமேன் கேட்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அத்தனை பேர் இருக்கிற வீட்டில், இயேசு இருந்த வீட்டில், 9 பேர் இருக்கிற வீட்டில் எப்படி வாழ்ந்திருப்பாரு? நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படி வாழ்ந்து காட்டினாரு? அதுக்கு அழகாக ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 45:7, 45ஆம் சங்கீதம் 7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அது இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனமான வசனம். 1000 வருஷத்துக்கு முன்னால தாவீது மூலமா ஆண்டவர் பாடுறார். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். தேவனே, அதான் இயேசு. தாவீதை போய் தேவன் சொல்லுவாங்களா? ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும். யாரு? வீட்டில இருந்து எல்லாரை விட உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஏன்? அக்கிரமத்தை
வெறுத்து, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை அது, இயேசுவை குறித்த வசனம். அப்போ வீட்டில் ஒவ்வொரு நாளும் நீதி நீதி நீதி. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இந்த இயேசு வெளிப்பட வேண்டும். எங்கேயுமே ஒரு இடத்துல ஒரு உறவு முறிந்து போய்விடக்கூடாது. முறிந்து போன, அருந்து போன உறவுகளை இணைப்பது தான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள். சமாதானத்தை நேசிக்கிறவர்கள் அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள். அது ஒரு வேலை. இட்ஸ் a hard work. You have to work it. You have to work it on. நீங்க அதுக்கு வேலை, நீங்க பிரயாசப்பட்டா தான் செய்ய முடியும். ரெண்டு பேரை ஒன்று சேர்க்கணும்னா நம்ம எவ்வளவு பிரயாசப்படணும். அல்ல நாம ஒருத்தரோட இணைஞ்சு பண்ண ரொம்ப பிரயாசப்படணும். தானா வந்துடாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிலிப்பியர் 2:1 வாசிச்சோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 15:5 படிங்களேன். என்ன சொல்றாரு பவுல்? நீங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு போகணுங்கிறார். அதான் அர்த்தம். உங்களுக்கு ஏக சிந்தையா ஆண்டவர் உங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்துறதற்கு அந்த பிதாவாகிய தேவன் உங்களுக்கு ஏக சிந்தையை தருவாராகன்னு உங்க எல்லாரும் மனசையும் ஒன்னாக்குவாராக. என்ன அர்த்தம்? நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு போற மாதிரி உங்க சிந்தையை கடவுள் மாத்துவாராக. அதான் பிரேயர். ஏக சிந்தையை அவர் உங்களுக்கு தந்தருளுவாராக. இணைந்து போங்க எல்லாரும், ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து போங்க. அதுதான் பவுல் சொல்ற காரியம். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட தர விரும்புறாரு. அப்போ இணைந்து பயணிப்பது என்பது எவ்வளவு அவசியம். இணைந்து இசைவாய் ஒரு கட்டடத்தில் கல் சிமெண்ட் அது மண வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு இணைந்து இசைவாய் கட்டப்படுது கட்டடம். விசுவாசிகள் அப்படிதான். நீங்களும் தேவனுடைய மாளிகை கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பலதரப்பட்ட நம்மளை வச்சு கத்தர் கட்டுறார். ஆமீன் கேட்கலாமா? ஸோ ரோமர் 15:5 நாம் என்ன சொல்றார்? நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளமே நாம் பிறருடன் இணைந்து போகும் திறமைதான் என்று பவுல் சொல்றார். இந்த புக்கில் அப்படிதான் இருக்கு. நான் ஆவிக்குரியவன் என்று சொன்னேன்னா, நான் வளர்ந்திருக்கிறேன்னு சொன்னேன்னா, என்னால் எல்லார்கிட்டையும் ஒத்து போக முடியும். எல்லார்கிட்டையும் நான் ஒத்து போக முடியும், தாழ்ந்து போக முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த அளவுக்கு நான் மாறிட்டேன். அதுதான் முதிர்ச்சி. 15 வருஷம் சபைக்கு வந்ததுனால இல்லை, 20 வருஷம் வந்ததுனால இல்லை, எனக்குள்ள அந்த முதிர்ச்சி வந்துருச்சு. முதிர்ச்சி வந்துட்டு நான் விட்டு கொடுத்துட்றேன், பரவாயில்ல. நான் மன்னிச்சிடறேன், பரவாயில்ல. நான் தாழ்ந்து போறேன், பரவாயில்ல. அது வந்துட்டு எனக்குள்ள. அதனால எனக்கு எல்லாரோடையும் இணைந்து போக முடியும். அதுதான் முதிர்ச்சி. நமக்கெல்லாம் யாரோட அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. அப்படிலாம் பண்ண என்ன அவசியம்? தலையெழுத்தா என்ன? அதெல்லாம் பழைய மனுஷனுடைய குணம். இப்போ மாறிட்டோம். கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறாரு. அல்லேலூயா கேட்கலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஒரு கடினமான சப்ஜெக்டு, ஆனால் ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று. நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று. உங்களால் எல்லாரோடையும் இணைந்து போக முடியுமா? எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா? கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் கசப்பு வேண்டாம். அதான் பவுல் சொல்றாருங்க. அதுதான் முதிர்ச்சி. பிள்ளைங்க அடம் பிடிக்கும். பிள்ளைங்க ஒரே அடம் பிடிக்கும் பாருங்க. அது மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, பலர் வாழ்க்கை இருக்கு. வசனங்களை கேட்டோம், விட்டு கொடுக்காத இல்லை, நம்ம தான் கொடுத்துருப்போம் பிள்ளைக்கு. திரும்ப கேளுங்க, தராது. பார்த்துருக்கீங்களா? நம்ம தான் பிஸ்கட் பேக்கெட்டை கையில் கொடுத்துருப்போம், சாக்லேட்டு. கொடு. நான் தானே இப்போ கொடுத்தேன் உனக்கு. ரொம்ப ரேர் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு வாங்குறது. தரவே தராதுங்க. அது பக்கத்தில் ஒன்று கொடுன்னா நாம் பிள்ளைகள் இந்த அடம் பிடிக்கிற பிள்ளைங்க மாதிரியே பல வேளைகளில் நம்ம இருக்கிறோம். நம்ம நல்லா சிந்திக்க வேண்டிய விஷயம். உபவாச நாட்களில் நம்முடைய உள்ளங்களை கர்த்தர் கழுவாராக, நம்மை சரிப்படுத்துவாராக, நம்மை அவரை போல மாற்றுவாராக. ஆமீன் கேட்கலாமா? ஆண்டவர் அதைத்தான் நமக்குள்ளே செய்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த நாட்கள் நமக்கு ரொம்ப அருமையான நாட்கள். நல்ல அருமையான சத்தியங்களை கேட்டு நாம் இன்னும் இயேசுவை போல மாறுவதற்கு நல்ல உபதேசங்களை கர்த்தர் தருகிற. கையை உயர்த்தோர் அல்லையில சொல்றீங்களா? எவ்வளவு நம்ம இன்னும் கவனமாக வாழணும். இதெல்லாம் படிக்கும்போது இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னால், இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னால் இப்போ படிக்கிற மாதிரி படிக்காமல் போயிட்டோமோன்னு தான் நினைக்க தோணுது. பைபிளை
எவ்வளோ நமக்கு வெளிப்பாடுகள் வருது, எவ்வளோ வருது. இப்போ நினைக்கிற மாதிரி இன்னும் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், ஆனால் போனது தான். என்னது டைமு, கிளாக்கை ரிவைன் பண்ணுற மாதிரி உங்கள் டைமை அப்படியே 10 வருஷத்துக்கு நேராக பின்னால் போயிட்டு வந்துட்டோம்ப்பா. வர முடியாத, போனது தான். ஃபார்வேர்டும் பண்ண முடியாது, பேக்வேர்டும் பண்ண முடியாது, நிறுத்தவும் முடியாது. இங்கேயே நிற்கிறேன், சரியாயிட்டு நாளைக்கு அதுவும் நிற்க முடியாது. வண்டியை நிறுத்தவும் முடியாது, பின்னாலையும் போக முடியாது, இந்த கடிகாரத்தை பின்னாலையும் ஓட்ட முடியாது, நிற்கவும் முடியாது. இது போயிட்டே இருக்குது. போகிற வழியில் சரிப்படுத்திக்க வேண்டியதான். ஒரு அலையில் சொல்லுங்கள், இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு, இப்போ தெரிஞ்சிச்சு, இனி நான் சரியாக வாழ்ந்துருவேன், இனி இந்த வசனத்தின்படி வாழ்ந்துருவேன். ஒரு ஆமேன் கேட்கலாமா? அப்போ ஆண்டவர் நம்மை அந்த நிலையில் நடத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:9 படிங்களேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய இது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பாக்கியவான்கள்ங்கிற லிஸ்ட்ல அவர் சொன்ன ஒன்று. நீங்க கடவுளுடைய பிள்ளை, நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு எல்லாரும் உங்களை சொல்லணும்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய. If you want to be known as a child of God, you must be a peacemaker. நீங்க கடவுளுடைய பிள்ளைன்னு எல்லாரும் உங்களை சொல்லணும்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு அறியப்படணும்னா, நீங்க சமாதான பிரியரா இருக்கணும்.